அந்த ஆளை மறந்துட்டு இந்த முடிவை ஏத்துக்கிறது தான் அவ வாழ்க்கைக்கு நல்லது. இல்ல, வாமா வாமா வித்யா, உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். வந்தோமா, அப்பாவை பார்த்தோமா, போனோமான்னு இல்லாம உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கொடுங்க நான் உங்ககிட்ட கேட்டேனா? இல்ல அம்மா கேட்டாங்களா? இதெல்லாம் யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்லம்மா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே நாங்கெல்லாம் பேசுறோம். மாமா, நிஜமாவே உங்களுக்கு என் வாழ்க்கை மேல அக்கறை இருக்குனா இந்த பேச்சை இத்தோட விட்டுருங்க. அந்த வரனை பாருங்க, இந்த வரனை பாருங்கன்னு தேவையில்லாம குட்டைய குழப்பாதீங்க. ஏய், வேற யாராவது இதை செஞ்சிருந்தா நான் உங்களை சும்மா விட்டுருக்க மாட்டேன். நீங்களா இருக்கிறதுனால தான் இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். வித்யா, 1 செகண்ட். நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஹலோ, உங்க பேர் கூட எனக்கு சரியா தெரியல. தெரிஞ்சுக்கிற விருப்பமா எனக்கு இல்ல. நான் ஒருத்தரை லவ் பண்றேன். அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவரை தவிர வேற யாருக்குமே என் வாழ்க்கையில இடம் கிடையாது. உங்களுக்கு அவ்வளவு பரந்த மனசு இருந்துச்சுன்னா வேற எந்த பொண்ணுக்காவது போய் வாழ்க்கை கொடுங்க. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. சாரிங்க அக்கா, நான் வெளியே வெயிட் பண்றேன். வித்யா, நீ எதுக்கும் நிதானமா யோசி. இனிமேல் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லத்த. இதுதான் என் வாழ்க்கை, நான் முடிவு பண்ணிட்டேன். யாராவது இத குழப்ப பாத்தீங்கன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இன்னொரு தடவை இப்படி மாப்பிள்ளையோட வந்து நின்னீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்படி பேசுறா? வித்யா, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. கொஞ்சம் அமைதியா இரு. அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்காதேங்கிற பதட்டத்துல கொஞ்சம் வார்த்தையை கொட்டிட்டா. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. பரவாயில்ல. எங்க மனசுல பட்டதும் சொல்றோம். அவ முடிவு வேறையா இருக்கும்போது நாம என்ன பண்ண முடியும்? எப்படியோ அவ வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சதுன்னா அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. நாங்க வரோம்மா. வரோம் வேதா. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? நான் பாலா விரும்புறேன்னு உங்களுக்கு தான் தெரியும்ல. அப்புறம் ஏமா என் கல்யாணத்தை பத்தி அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் அந்த பேச்ச ஆரம்பிக்கல வித்யா. அப்பாவை பார்க்கணும்னு வந்துட்டு திடீர்னு அவங்க தான் கல்யாண பேச்சை எடுத்தாங்க. அம்மா, என் மனசுல இருக்கிறது அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் சொல்லிட்டேம்மா. கேட்டுட்டு சரி சரின்னு தலையாடிட்டு போயிடுவாங்களா? அவங்க சொல்றத சொல்லதாமா செய்வாங்க. அதை ஏத்துக்கிறதும் மறுக்கிறதும் நம்ம முடிவு தானே. நீ ஏன் அதுக்கு அவ்வளவு கோவப்படுற? அம்மா, பாலா தான் என் வாழ்க்கை நான் முடிவு பண்ணிட்டேன். அது வேணாங்கிற மாதிரி யார் பேசினாலும் நான் இப்படிதாம்மா கோவப்படுவேன். வித்யா, செய்ய வேண்டியதை செய்யாம நீ கோவப்படுறதுல அர்த்தமே இல்லம்மா. உன் விருப்பத்தை அவர்கிட்ட சொல்லிட்ட, நானும் அதுக்கு சம்மதம் சொல்லிட்டேன். இதுக்கு மேல அவர் தான் இத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். கணத்துல போட்ட கல்லு மாதிரி அவர் அமைதியாவே இருந்தா என்னமா அர்த்தம்? வீட்டுல கலந்து பேசி அவரை சீக்கிரமா ஒரு முடிவு எடுக்க சொல்லு. உங்க கல்யாணம் முடிவாகலன்னா மாப்பிள்ளையோட யாராவது இப்படி வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. சூழ்நிலைய புரிய வச்சு அவர்கிட்ட சம்மதம் வாங்க வேண்டியது உன் கையில தாமா இருக்கு. நாளைக்கு பேசலாம். குட் நைட். அருண், என்ன அருண், என்னாச்சு? எதுக்கு இப்ப வெளியே வந்து படுக்கிற? உள்ள ரொம்ப வெக்கையா இருந்துச்சு, அதான் வெளியே வந்து படுக்கிறேன். அருண், நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, ரஞ்சிதா கூட நீ உள்ளதான் படுக்கணும். போ. இல்ல அத்தை, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, போ அருண், போ.
என்னாச்சு? வெளியே தானே படுக்கிறேன்னு போனீங்க. ஆமா, ஆனா அத்தை தான் உள்ளே படுக்க சொல்லிட்டாங்க. சரி, ஒரு 2 நிமிஷம் இருங்க. அக்கா கிட்ட மட்டும் ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன். ம், சரி. சொல்றீ, இந்த நேரத்துல என்ன கால் பண்ற? லாயர் ஃபோன் பண்ணியிருந்தாருக்கா. ஏதாவது ஆதாரம் கிடைச்சுதான்னு கேட்டாரு. நாங்க 2 பேரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னேன். அப்புறம் அக்கா, அவரு வேற ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு. அதை உன்னால மட்டும்தான் செய்ய முடியும். என்ன ஐடியா ரஞ்சிதா? உன் புருஷனோட போனுக்கு யாரெல்லாம் கால் பண்ணிருக்கா, அந்த ஆளு யார்கிட்டலாம் பேசிருக்காருங்கிற டீடைல்ஸா கலெக்ட் பண்ணணும். ரஞ்சிதா, அவன் 100 பேர் கூட பேசுறவன். எல்லாத்தையும் எப்படி கலெக்ட் பண்றது? கஷ்டம் இல்ல? அக்கா, எல்லா போன் கால்ஸையும் எல்லாம் நம்ம பார்க்க வேணாம். அதெல்லாம் வெறும் வெட்டி வேலை. எந்த நம்பருக்கு அவர் அடிக்கடி கூப்பிட்டு பேசியிருக்காரு, யார்கிட்ட இருந்து அவருக்கு அடிக்கடி கால்ஸ் வந்திருக்கு, அதை மட்டும் நம்ம நோட் பண்ணாலே போதும். அதை வச்சே அந்த ஆள் யாரோட க்ளோஸா பேசிட்டு இருக்காருன்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரிடி, அந்த ஆள் தூங்கினதுக்கு அப்புறம் நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். சரிக்கா, பார்த்து செய்யுங்க. குட் நைட். அந்த ஆளு என்ன பாஸ்வேர்டு வச்சிருக்கான்னு தெரியலையே. அவனுக்கு பாப்பா மேலதான் பாசம் அதிகம். பாப்பாவோட டேட் ஆஃப் பர்த்தா இருக்குமோ? 11/10/2017. அருண், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. இல்ல, நானும் வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன், ஒரு மாதிரி டல்லாவே இருக்கீங்க. என்னாச்சு? அம்மா அடகு கடையில இருந்து வெளியே வரத நான் பார்த்தேன். அடகு கடைக்கா? அத்தை எதுக்கு அங்க போனாங்க? அதுதான் எனக்கும் தெரியல ரஞ்சிதா. நீங்க எதுவும் விசாரிக்கலையா? விசாரிச்ச மட்டும் ஒழுங்கா பதில் சொல்ற போறாங்களா? அதுக்காக கேட்காமயே விட்டுருவீங்களா அருண்? ஏதோ பிரச்சனைன்னு தானே அத்தை அங்க போயிருக்காங்க. அது என்னன்னு நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா?
நான் வர வழியில சித்ராவையும் பார்த்தேன். அவ ஒரு மாதிரி டல்லா இருந்தா. காலேஜுக்கும் போகலன்னு சொன்னா. அம்மா அடகு கடைக்கு போனதை பத்தி கேட்டதுக்கு எல்லாமே என்னாலதான் சொல்லிட்டு என் மேல ரொம்ப கோவப்பட்டா. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு புரிஞ்சிருச்சு அருண். அவ காலேஜ்க்கு ஃபீஸ் கட்டியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பணத்தை ரெடி பண்ணதா அத்தையும் அங்க போயிருப்பாங்களோன்னு தோணுது. ஆமா, கரெக்ட் தான் ரஞ்சிதா. சரி, நான் இதுக்கும் அவ காலேஜ் போயிட்டு நான் விசாரிச்சு பாக்குறேன். காலேஜ் வரைக்கும் ஏன் போகணும்? என்ன பிரச்சனை நம்ம அத்தைக்கிட்டே கேட்டுடலாமே. ஏன் அருண் அமைதியா இருக்கீங்க? அப்போ அத்தை கிட்ட போய் பேச மாட்டீங்க அப்படிதானே? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல அருண். நீங்க இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம மகாபலிபுரத்துல இருந்து வந்த அன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையே வெடிச்சுது. நீங்களுமே எனக்காக சண்டை போட்டீங்க. அத அன்னைக்கே மறந்துட்டு அத்தை கிட்ட எப்பவும் போல சகஜமா பேச வேண்டியதானே? அவங்க கிட்ட கோச்சுக்கிட்டு நீங்க இப்படி பேசாம இருக்கிறது ரொம்ப தப்பு அருண். அம்மா உன் கேரக்டரை பத்தி தப்பா பேசினாங்க. அது தப்பு இல்லையா? ரஞ்சிதா, மத்த எந்த விஷயத்துக்கும் நான் அம்மா கிட்ட ஆர்கியூ பண்ணதே கிடையாது. ஆனா அவங்க உன் கேரக்டர் பத்தி தப்பா பேசும்போது என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? நீங்க எனக்காக பேச வேண்டான்னு சொல்லல அருண். அந்த கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு அத்தை கிட்ட பேசாம இருக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். இல்ல ரஞ்சிதா, நான் கோவத்தால விலகி நிக்கல. இப்பெல்லாம் அம்மா கிட்ட போய் பேசுறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. முன்னெல்லாம் நான் எப்பவுமே எங்க அம்மாவை தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பேன். ஆபீஸ்ல இருந்து வந்ததும் இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கதை கதையா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அவங்களும் சலிக்காம அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்பெல்லாம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? இப்பெல்லாம் நான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன் ரஞ்சிதா. அம்மாக்கும் பையனுக்கும் நடுவுல நான் தான் குறுக்க வந்துட்டேன்ல. ஏய், பைத்தியம் மாதிரி பேசாத ரஞ்சிதா. உன் மேல எந்த தப்பும் இல்ல. உன் விஷயத்துல மட்டும்தான் அம்மா வேற மாதிரி இருக்காங்க. அதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. அம்மா உன்கிட்ட மட்டும் நியாயமா நடந்துக்கலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ரஞ்சிதா. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நானும் அவங்க கிட்ட நார்மலா பேசணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா எங்க ஆரம்பிச்சாலும் சுத்தி சுத்தி உன் கர்ப்பம் பொய்ன்றதுல வந்துதான் முடிக்கிறாங்க. அவங்க நார்மலா இருந்தாலும் இந்த கல்பனா வித்யாவது ஏதாவது ஒண்ணு சொல்லி ஏத்தி விட்டுறாங்க. சாதாரணமா பேச ஆரம்பிச்சாலும் கடைசியில போய் சண்டையில தான் முடியுது. அதுக்காக பயந்துகிட்டு தான் நான் உங்க பக்கமே போகாம இருக்கேன். ஆனா அதை நினைச்சு நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கவலைப்படாதீங்க அருண். நம்ம நிலைமை எப்பவுமே இப்படியே இருக்காது. கெட்ட விஷயத்துக்கு சீக்கிரமே அங்கீகாரம் கிடைச்சிரும். ஆனா அது நிலைக்காது. நல்ல விஷயத்தை ஏத்துக்க கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா அதுதான் காலத்துக்கும் நிலைக்கும். நமக்கும் அப்படி ஒரு நாள் கண்டிப்பா வரும் அருண். நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தாதான் அந்த நல்ல நாள் வரும் ரஞ்சிதா. உன் பேர குழந்தைய புடிமான்னு அம்மா கிட்ட கொடுக்கற அன்னைக்குதான் அம்மாவோட மனசும் முடிவும் மாறும். அது வரைக்கும் இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும் ரஞ்சிதா. எல்லா பிரச்சனைக்கும் குழந்தைதான் தீர்வுன்னு அருண் நம்புறாரு. அத்தையோட கோவம் வெறுப்புன்னு எல்லாத்தையும் மறந்து என்ன அவங்க ஏத்துக்கணும்னா நான் நிஜமாவே கர்ப்பம் ஆகணும். சீக்கிரமே எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து என் வாழ்க்கைய காப்பாத்து கடவுளே. என்ன பாலா, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க என்ன ரொம்ப டென்ஷன் பண்றீங்க வித்யா. கொஞ்ச நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டாம், போன்ல கூட பேச வேண்டாம் தானே சொன்னேன். அதையும் மீறி என்ன எதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி வர சொன்னீங்க? அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? அவசரம் தான் பாலா. நம்ம கல்யாணம் இப்பவே நடக்கணும். அதுக்கு நீங்க நாள் குறிக்கிறீங்களா இல்ல நான் குறிக்கட்டுமா? பார்க்கறதே வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? பாலா, கோவப்படாதீங்க. என் வீட்டுல நடக்கிற மொத்த பிரச்சனையை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டேன்.
நம்ம கல்யாணம் தான் இதுக்கு ஒரே தீர்வுன்னு நான் சொல்லிட்டேன். எல்லாம் தெரிஞ்சோ நீங்க அதை தள்ளி போடுறதுலயே குறியா இருக்கீங்க. நீங்க பேசுறது நடந்துக்கிறதுல பார்த்தா உங்களுக்கு இதுல ஆர்வம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் உங்களை நேரடியாவே கேக்குறேன், நிஜமாவே நீங்க என்ன விரும்புறீங்களா இல்லையா? என்ன கேள்வி இது வித்யா? விருப்பம் இல்லாமலே உங்க கூட பழகிட்டு இருக்கேன். உங்க விருப்பத்தை மனசு திறந்து என்னால பார்க்க முடியாது பாலா. நீங்க தான் அதை வெளிக்காட்டணும். பாலா, நீங்க இப்ப வரைக்கும் அருணும் கல்பனாவும் ஒண்ணு சேரலன்னா கவலைப்பட்டு இருக்கீங்க. அதை எப்படியாவது நடத்தி காட்டணும்னு தீவிரமா இருக்கீங்க. ஆனா நம்ம கல்யாணத்தை பத்தி நான் மட்டும்தான் வாய் ஓயாம பேசிட்டு இருக்கேன். நீங்க ஒரு வார்த்தை கூட பேசினது இல்ல. அது ஏன்னே எனக்கு புரியல. அத பத்தி நான் தான் நிறைய பேசுறேன், புலம்புறேன். ஆனா உங்களுக்கு இதுல சம்பந்தமே இல்லாத மாதிரி விலகியே இருக்கீங்க. அருணும் கல்பனாவும் சேர்றது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நாமளும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்றது ரொம்ப முக்கியம் பாலா. அத பத்தி நான் தான் நிறைய பேசுறேன், புலம்புறேன். ஆனா உங்களுக்கு இதுல சம்பந்தமே இல்லாத மாதிரி விலகியே இருக்கீங்க. இதெல்லாம் பாக்குறப்போ நான் மட்டும்தான் உங்களை லவ் பண்றேன்னு சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு என் மேல அந்த மாதிரி ஃபீலிங் இல்லையோன்னு எனக்கு தோணுது. பாலா, நான் இவ்வளவு எமோஷனலா பேசிட்டு இருக்கேன். இப்ப கூட ஆறுதலா எனக்கு 2 வார்த்தை சொல்லணும்னு உங்களுக்கு தோணல? நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? வித்யா, நான் உங்க அளவுக்கு எக்ஸ்பிரசிவான ஆள்லாம் கிடையாது. அதை வச்சுக்கிட்டு எனக்கு ஃபீலிங்லாம் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு என் மேல லவ் இருக்கிறது உண்மைனா நம்ம கல்யாணம் உடனே நடந்தாகணும். வித்யா, அவசரப்படாதீங்க. பாத்தீங்களா, கல்யாணம் சொன்னதுமே உங்க முகம் மாறிடுச்சு. இதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நம்ம கல்யாணம் படிக்கிறதுல என்னதான் பிரச்சனை பாலா? உங்க வீட்ல என்ன சம்மதிக்கலையா? உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. உங்க அம்மா அப்பா கிட்ட நான் பேசுறேன். நீங்க முதல்ல உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க. சொல்லுங்க பாலா. வீட்டு அட்ரஸ் கொடுக்க ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க? அது நான் வாழ போற வீடு தானே. இப்பவே நான் அங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை வித்யா. நீங்கள் எப்போ வேணால் வீட்டுக்கு வரலாம். நீங்கள் வீட்டுக்கு வந்தாலும் கல்யாணத்தை பற்றி பேசணும்னு அவசியம் இல்லை வித்யா. ஏன்னா வீட்டில் எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்க. எல்லாருன்னா யார் பாலா? உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க? இது வரைக்கும் நானும் அதை பத்தி கேட்டதில்ல, நீங்களும் சொன்னதில்ல. என் மாமியார் வீட பத்தி இவ்வளவு நாள் நான் தெரிஞ்சுக்காம இருந்ததே தப்பு. இப்பயாவது உங்களுக்கு யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லுங்க. அது யாரெல்லாம் இருக்காங்கன்னா, நான், அப்பா அம்மா தம்பி தங்கச்சி, ஒரு சின்ன ஃபேமிலி தான், அவ்வளோதான். அவங்க எல்லாருக்குமே இந்த கல்யாணத்தில் சம்மதம் தான். பாலா, 2 பேர் வீட்லயே சம்மதம் கிடைச்சிருச்சு. பெரியவங்களை கூட்டிட்டு வந்து பேச சொல்லி அம்மாவும் சொல்லிட்டாங்க. அதையே நீங்க இன்னும் செய்யாம இருக்கீங்க. எதுதான் உங்களை தடுக்குது? வித்யா, உன்னையும் அருணையும் சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்புன்னு கல்பனாக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதை நிறைவேற்றாம நான் என் கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறது ரொம்ப சங்கடமா இருக்குங்க. கல்பனா என்னை பற்றி என்ன நினைப்பா? அவ என்ன வேணா நினைக்கட்டுங்க, ஐ டோன்ட் கேர். வித்யா, உன்னையும் அருணையும் சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்புன்னு கல்பனாக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதை நிறைவேற்றாம நான் என் கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறது ரொம்ப சங்கடமா இருக்குங்க. கல்பனா என்னை பற்றி என்ன நினைப்பா? அவ என்ன வேணா நினைக்கட்டுங்க, ஐ டோன்ட் கேர். அவங்களுக்காக காத்திருந்தா நீங்களும் நானும் இந்த ஜென்மத்துல ஒண்ணு சேர முடியாது. இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது பாலா. என்ன பொண்ணு கேட்டு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? வித்யா, ரொம்ப நல்ல விஷயம் வித்யா. புடிச்ச பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுங்க. பாலா, என்ன வித்யா இது? விடுங்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். விளையாட்டு கூட இனிமேல் அப்படி பேசாதீங்க. இன்னொரு தடவை இப்படி எல்லாம் சொன்னீங்க, நான் வீடியோ கால் எல்லாம் பேச மாட்டேன். நேரா போய் சூசைட் பண்ணிப்பேன். நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்ல பாலா, ஐ மீன் இட். இன்னைக்குள்ள நீங்க எனக்கு நாள் குடிச்சு சொல்லுங்க. இல்லனா நான் சொல்ற அன்னைக்கு என் கழுத்துல வந்து தாலி கட்டுங்க. இனிமே எந்த காரணத்தையும் என்னால ஏத்துக்க முடியாது. நம்ம கல்யாணம் உடனே நடந்தாகணும், அவ்வளவுதான். நான் வரேன்.
ஏய் தீனா, இவெல்லாம் உன்னை மிரட்டுற அளவுக்கு நீ அவ்வளோ வீக் ஆயிட்டல்ல? ஆமாடா, நீ வீக்கு தான். கூட இருக்கிற கோமதியே உன்னால் ஒன்றும் பண்ண முடியல. வித்யாவை ஏமாற்றி ரஞ்சிதா உன் பக்கம் இழுக்கிறது நடந்துருமா என்ன? நடக்கவே நடக்காது. தோக்க தான் போகிற. நிச்சயமாக நீ தோக்க தான் போகிற.